வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். நம்ம அடிக்கடி கடவுள்கிட்ட கேக்குற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? கடவுளே, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டங்களை கொடுக்குற? அப்படித்தானே அடிக்கடி நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் இல்லையா? கடவுள் ஒருத்தருக்கு தொடர்ந்து கஷ்டம் மட்டுமே கொடுத்துட்டே இருக்காரு அப்படின்னு சொன்னா மனதுல தைரியத்தோட அதை ஏற்றுக்கிறோமா, இல்ல கஷ்டத்தை பார்த்து கண்ணை மூடிக்கிறோமா அப்படிங்கறதுலதான் நம்மளுடைய கர்மாவினுடைய களிப்பு இருக்கு இல்லையா? கடவுள் ஏன் கஷ்டத்தை கொடுக்கிறாரு? நம்ம யாருக்கு என்ன தீங்கு செஞ்சோம்? யாருக்கு எந்த கெடுதலுமே நினைக்கலையே, எல்லாருக்கும் நல்லதுதானே செய்யறோம். அப்படி இருந்தும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் வருது நமக்கு அப்படின்னு ஒவ்வொரு செகண்டும் கவலைப்படக்கூடிய நபர்கள் இங்க நிறைய இருக்கும் இல்லையா? கடவுளுக்கு யாரு பிடிக்குதோ அவங்களுக்குத்தான் கஷ்டங்களை கொடுப்பாராம். இது எல்லாம் நம்புற மாதிரியாமா இருக்கு அப்படின்னு உங்க மனசுல ஒரு கேள்வி இருக்கும். ஆமான் தானே? வாழ்க்கையில யார் ஒருவர் கஷ்டங்களையும் சோதனைகளையும் அதிகமா சந்திக்கிறார்களோ அவங்கதான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். இதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம நிறைய பேரை பார்க்க முடியும் அன்றாடம் நம்மளுடைய வாழ்க்கையில. நேத்தைக்கு நம்ம பார்த்த ஒரு மனிதர், ரொம்பவும் கஷ்டத்திலையும் கவலையிலும் இருந்த மனிதர், அவங்களுடைய விடாமுயற்சியில இன்னைக்கு முன்னேறி இருக்கிற பல பேரை நம்மளால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளை சந்திக்கும் போதுதான் சிந்திக்க தொடங்க முடியும். அந்த பிரச்சனைகளினோட தீர்வை தான் சுயமா சிந்திக்கும் போது அனுபவ அடிப்படையான பல விஷயங்கள் நமக்கு புரிய வருது இல்லையா? அதோடு கஷ்டம் வரும்போதெல்லாம் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதும் அந்த கஷ்டம்தான். நீங்க எவ்வளவு பிரச்சனைகளும் சோதனைகளையும் சந்திக்கிறீங்களோ அப்போதுதான் வாழ்க்கையை முழுதாக புரிஞ்சு கொள்ள முடியும் இல்லையா? அனுபவத்தால கொடுக்கக்கூடிய புரிதலை வேற எந்த விஷயத்தாலையும் கொடுக்க முடியாது. மேலும் கஷ்டம் வரும்போது உங்கள் கூட இருப்பவர்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கும் கஷ்டப்பட்டாதானே புரிஞ்சுக்க முடியும். ஒருவர் மகிழ்ச்சியாகவே இருந்தா அவங்க வாழ்க்கையில வெற்றியை அடைய முடியாது. எடுத்துக்காட்டா, நீங்க வாழ்க்கையில உங்களோட இலக்குகளை கஷ்டப்படாம பெறுறீங்க அப்படின்னு சொன்னா அதை முழுவதுமா அனுபவிக்க முடியாது. அதுவே உங்களின் இலக்குகளை அடைவதற்கு பல கஷ்டங்களை தாண்டி பெற்றீங்கன்னா ஆயுள் முழுதும் அதை நினைச்சு மகிழ்ச்சியை படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். நீங்க வாழ்க்கையில வெற்றிகள் அடைவதற்கு மட்டுமே கஷ்டங்களை கடவுள் கொடுத்துட்டு இருக்கார். இனிமேல் கஷ்டம் வரும்போதெல்லாம் உங்களை பலப்படுத்தி கொள்ளுங்க. உங்களை பற்றி நீங்க அறிஞ்சுக்கங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களை பத்தி முழுமையா புரிஞ்சுக்கங்க. நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகள் பலமா பலவீனமா, நல்லதா கெட்டதா, இது எல்லாத்தையுமே அனுபவ ரீதியா கடவுள் நமக்கு அன்றாடம் பல பாடங்கள் மூலமா கற்றுக் கொடுக்கிறார். எப்பவுமே கடவுள் கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் நமக்கான நன்மையை தவிர தீமைக்கு கிடையவே கிடையாது. அந்த வகையில எல்லா மக்களும் இன்புற்று வாழ்வதற்கு கஷ்டம் என்ற வார்த்தையை கடந்து போகணுமே தவிர, எதிர்கொள்ளணுமே தவிர, அதை பார்த்து பயப்படுறதோ, ஐயோ கஷ்டப்படுறோமே, ஐயோ கஷ்டத்தை கொடுத்துட்டியேன்னு கடவுள் மேல நோகுறதோ கூடவே கூடாது. கடவுள் நினைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு மனதுல பலத்தை கொடுக்க முடியும். ஒருத்தருக்கு கஷ்டம் நிறைய கொடுப்பாங்க, அவங்க சிரிச்சுட்டே கடந்து போவாங்க. ஒருத்தருக்கு கஷ்டம்ன்ற ஒரு வார்த்தையை கேட்டாலே கஷ்டமா இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் குறைவு. அதுதான் காரணம். அனுபவ ரீதியா கஷ்டங்களை இலக்க ஈஸியா எடுத்துக்கிட்டு நம்ம பாதையில பயணப்பட்டோமானா எந்த பிரச்சனையுமே இருக்காது. நலமோடு வளமோடு வாழ்வதற்குத்தான் கடவுள் கஷ்டங்களை கொடுப்பாருன்ற நம்பிக்கையை பயன்படுத்துங்க. கடவுள் இருக்கார், நம்மளை கைவிட மாட்டார் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு ஒப்படைப்பை நீங்க செலுத்துங்க. எந்த தெய்வத்தை வழிபாட்டாலும் பரவாயில்ல, எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபாடு பண்ணுங்க. ஆனால் நம்பிக்கை ஒரு மிகப்பெரிய பலம். உங்களுக்கு கடவுள் கொடுத்துத்தான் கஷ்டத்தையும் கொடுப்பார். உங்களுக்கு அந்த கஷ்டத்தை பெறக்கூடிய தன்மை இருக்கு, அந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய கடமை இருக்கு. கஷ்டங்களை கடமையாக நினைத்தோமானால் கடந்து செல்ல முடியும். கஷ்டங்களை கடமையாக நினைக்காமல் யாருக்கோ வந்ததுன்னு நினைச்சோம்னா கொஞ்சம் பயமா தான் இருக்கும் இல்லையா? அதனால கஷ்டங்கள் கடவுள் கொடுத்த வரமாக நினைச்சு கடந்து போயிட்டே இருப்போம். எப்பவும் இறைவன் நம் பக்கத்திலேயே இருக்காரு. நல்ல எண்ணங்களோடு, நல்ல ஒழுக்கங்களோடு, நல்ல சிந்தனைகளோடு, தர்ம குணத்தோடு வாழ்ந்து இருந்தும் வாழக்கூடிய தன்மையை எல்லோரும் பெறணும் என்ற அருளாசியோடு இன்றைய அமாவாசை பூஜையை உங்களுடன் பகிர்ந்து கொண்ட மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன்.